இஸ்லாத்தில் சுன்னத்துண்டு ஒரு சில அம்சங்கள் இருக்குது, ஃபர்துண்டு சில அம்சங்கள் இருக்குது. அப்போ சுன்னத்துக்கும் ஃபர்துக்கும் சட்டம் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். சுன்னத்தை செய்யலைன்னு சொன்னால் அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவமோ குற்றமோ வரப்போகிறது இல்லை. சுன்னத்தை செய்யாமல் விட்டால் நன்மை இல்லாமல் போகும், அது உண்மை. ஆனால் குற்றமா என்றால் குற்றம் கிடையாது. சகோதரி, சில சமயங்களில் சுன்னத்தை செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்படும். இப்போ இது சுன்னத்து என்ற சட்டம் தெரியாத காரணத்தால் சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறாரு, கல்யாணம் முடிக்க போகிறாராம். கல்யாணம் முடிக்க போகிறாரு. கல்யாணத்துக்காண்டி போகிறவர் கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு உம்ராவை முடிச்சுட்டு போகும்ண்டு அவருக்கு பிளான். உம்ரா முடித்து எல்லா இடத்துல நல்லா துவா கேட்டுட்டு போகணும். இப்போ இவருக்கு மனசில் ஒரு பெரிய சங்கடம் என்னான்டா, இப்போ உம்ரா செஞ்சால் மொட்டை அடிக்கணுமே, எப்படி மொட்டையோட மாப்பிள்ளையாக போகிறது, மொட்டையோட எப்படி மாப்பிள்ளையாக போகிறதுன்றது அவருக்கு பெரிய ஒரு. அப்போ எனக்கு மெசேஜ் போடுறாரு வந்து, இப்படி ஹஸரத் கல்யாணம் நோம்புக்கு போகிறோம், இப்போ நோம்பில் உம்ராவும் செய்யணும், எப்படி நான் இப்போ மொட்டை அடிக்கிறது எனக்கு. இப்போ பாருங்க, மொட்டை அடிக்கிற சட்டம் என்னன்ட்டு தெரியாததால தான் இந்த கூத்து. மொட்டை அடிக்கிற சட்டம் என்ன, ஃபர்தா அது? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உம்ராவை முடித்த பிறகு எங்களில் மொட்டை அடித்தவர்களும் இருந்தார்கள், குறைத்து வெட்டியவர்களும் இருந்தார்கள். ஷார்ட் பண்ணாக்களும் இருக்கிறாங்க, மொட்டை அடித்தாக்களும் தான். நாங்கள் யாரும் யாரையும் பழித்து பேசிக்கொள்ளவில்லை. எனக்கு அது அவருடைய வசதி. மொட்டை அடிக்க வசதியாக மொட்டை அடிங்க, நன்மை கிடைக்கும் கூட. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லையா, என்ன செய்யுங்க, குறைச்சி வெட்டுங்க. உம்ரா நிறைவேறுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா நிறைவேறும்.